சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டோம். பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய டீட்டெயில் எனக்கே தெரியாத காரியங்களாம் நான் படிச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் பிள்ளைங்களா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரூபோதி அக்கா சூப்பரா ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க. அந்த பாட்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடலாம். ஆமா, நீங்க எப்பவும் நானும் ரூபோதி அக்காவும் தானே ஆடுறோம். அதனால இன்னைக்கு நடுவுல யார் வர போறாங்க? நாங்களாம் சொல்ல மாட்டோம்ப்பா, நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நாங்க டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, உங்களுக்காக ஷீடர்களுடைய வம்ச வரலாறு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாமா? வாங்க பிள்ளைங்களா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி சண்டே கிளாஸ்க்குள்ள போகலாமா? வாங்க, ரூபோதி அக்கா இப்ப நமக்காக பிரேயர் பண்ணுவாங்க. என்ன குட்டீஸ், ஜெபிப்போமா? எல்லாம் ரெடியா? முட்டி போடுங்க பாப்போம். கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ராஜா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிற ஏசப்பா. கர்த்தாவே ராஜா, இதுல ஒவ்வொரு பகுதிகளையும் ராஜா அப்பா உங்க கரத்துல தருகிற சுவாமி ஏசப்பா. ஆவியானவரே, எங்களோட கூட இருந்து ராஜா என் தேவன் வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளே ராஜா என் தேவன் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளோடு ராஜா அப்பா நீங்க இடைபடுங்க கர்த்தாவே. ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. பிள்ளைகள் பாடும்போது ராஜா அப்பா உம்முடைய சீசரை பத்தி தியானிக்கும் போது கர்த்தாவே அப்பா பிள்ளைகளோடு என் தேவன் பேசுங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவர் ராஜா அப்பா உமக்கு பிரியமா உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்யத்தக்க ஆண்டவரே அப்பா கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் தாங்க ஏசப்பா. கர்த்தாவே, நன்றியத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு என் தேவன் பேசுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Jesus power, super power. Super, 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 super power. Hey, super, 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 super power. Super, 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 super power. Hey, super, 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 super power. Satan power, zero power. Satan power, zero power. Satan power, zero power. Satan power, zero power. Zero, 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 zero power. Hey, zero, 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 zero power. Zero, 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 zero power. Hey, zero, 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 zero power. Hallelujah, 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 hallelujah. ஹலோ பிள்ளைங்களா, இப்போ நம்ம யாரை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து சீஷருடைய ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம 6வது சீஷனுடைய ஹிஸ்டரியை பத்தி பார்க்க போறோம். அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பர்தலேமியு. பாத்தீங்களா, நீங்க இது யாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம யோவான் சாப்டர் 1ல 40ல இருந்து நம்ம ஒரு நாத்தான்வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பார்ப்போமே, அவங்க தான் இந்த பர்தலேமியு. தெரியுமா உங்களுக்கு பிள்ளைங்களா? பர்தலேமியு அப்படின்ற அந்த பேர் வந்து அது வந்து அராமிக் லாங்குவேஜ். ஆனா நாத்தான்வேல் என்றது வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயர். பர்தலேமியு அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விவசாயியின் மகன் அப்படின்னு அர்த்தமா. நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல இவங்க வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ தெரியல. சரி வாங்க பிள்ளைங்களா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மத்திய மார்க் லூக்கா சாப்டர்ல எதுலையுமே நாத்தான்வேல் அப்படின்றத குறிப்பிடப்படலை. ஆனா யோவான்ல இருந்து சாப்டர் ஜான்ல இருந்து பர்தலேமியு அப்படின்னு நாத்தான்வேல் அப்படின்றத குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நாத்தான்வேல் வந்து ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்ப்போமா? பிலிப்பு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாத்தான்வேல் பேசுறாங்க. சொல்றாங்க, பிலிப்பு போய், ஐயே நாத்தான்வேல், உனக்கு தெரியுமா நியாயப்பிரமாண புஸ்தகத்துல தீர்க்கதரிசி ஒருத்தரை கண்டோம், நாசரேத் ஊர்ல கண்டோன்னு சொல்றாங்க. உடனே நாத்தான்வேல் என்ன சொல்றாங்க? நாசரேத் ஊர்ல ஒரு நன்மை உண்டாக கூடுமோ
அப்படிங்காங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, வந்துப்பா நாத்தான்வேல பார்த்து சொல்றாங்க, நான் உன்னை அத்தி மரத்துக்கு கீழே கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கபடற்ற இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்போ நான் நினைக்கிறேன் நல்ல கேரக்டர், அவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல குணம் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைங்களா, வாங்க நம்ம சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாம பர்தலேமியுக்குள்ள இருக்கிற குட் கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அப்புறம் நம்ம நாத்தான்வேல் அவங்கள கூட பிறந்தது 6 சகோதரர். 6 சகோதரர்ல இவங்க 7வது சகோதரர். நாத்தான்வேல் பிறந்தது. அவங்க 6 சகோதரரும் குறிப்பிட்ட சில டைம்ல அவங்களுக்கு வந்து ஒரு 18 19 இல்ல 20 ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது தொடர்ந்து மறிச்சுக்கிட்டே போயிருவாங்களாம். என்னன்னே தெரியாது. ஆனா நாத்தான்வேல் மட்டும்தான் மறிக்காம கடைசி வரை இயேசு கிறிஸ்துக்காக எழும்பி ரத்த சாட்சியா மறிச்சாங்களாம். தேவனுடைய பெரிதான கிருபை நாத்தான்வேல் மேல இருந்ததுனால தான் அவங்களால இவ்வளவு வல்லமையா ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுடைய சகோதரர் எல்லாருமே மறிச்சு போயிடுறாங்கல்ல, அதனால அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரையுமே ஹோல் ஃபேமிலியையும் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல விழுந்துருது அப்படின்னா நாத்தான்வேல் மேல விழுந்துருது. இவங்க வந்து நாத்தான்வேலுடைய வம்சம் வந்து எப்படின்னா ராஜ குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஹிஸ்டரி டீச்சரான நம்ம ஜெரோம் அப்படின்ற ஒரு ஆசிரியர் தான் சொல்றாங்க, நாத்தான்வேல் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து எப்படின்னா அத்தி மரத்துக்கு கீழே உன்னை கண்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த அத்தி மரத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், நடுவுல வீடு கட்டியிருப்பாங்களாம். வீட்டோட என்ட்ரன்ஸ்ல என்ன வச்சிருப்பாங்களாம், திராட்சை செடிகளை நட்டு வச்சிருப்பாங்களாம். எதுக்கு திராட்சை செடியை வச்சிருப்பாங்க? இது வந்து இஸ்ரவேலுடைய ரூல்ஸ் தான். கண்டிப்பா வீட்டுக்கு முன்னால திராட்சை செடி இருக்கணும். வீட்டுக்கு பின் பேக் யார்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா அத்தி மரத்தை வச்சிருக்கணுமா. பாத்தீங்களா? எதுக்கு இது வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளியே இருந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியே சேர் போட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து இளைப்பாற பண்ணி அப்புறம் அந்த செடியில காஞ்சிருக்கிற அந்த திராட்சை கொலைகளை பறிச்சு அவங்களுக்கு கொடுத்து உபசரிக்கிறது ஒரு நல் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் திராட்சை செடியை வச்சிருப்பாங்களாம். பின்னால இருக்கிற அத்திமரம் எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா சாயந்தர டைம்ல ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆகமங்களுடைய புஸ்தகங்களை எடுத்து வாசிப்பாங்களாம். அதே மாதிரிதான் நாத்தானியேல் வந்து ஆகமங்களுடைய புஸ்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி பிள்ளைங்களா, இப்போ நம்ம நாத்தானியேல் செய்த ஊழியத்தை குறிச்சு பார்க்கலாமா? ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிர் தள்ளுறதுக்கு முன்னால ஏசப்பா மரிச்ச உடனே பேதுரு என்ன பண்றாங்க, ஏசப்பாவே மரிச்சுட்டாங்க, இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, வாங்க அவரவர் வேலையை பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. பேதுருவோட கூட சேர்ந்து போனது மொத்தம் 7 சீஷர்கள். அந்த 7 சீஷர்கள்ல நாத்தானுவேலும் ஒருவர். அப்புறம் திபேரியா கடல்ல வந்து ஏசப்பா 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சீஷர்களோட பேசும்போது ஏசு கிறிஸ்துவ கண்ணார கண்டதும் யாருதான், நாத்தான்வேலும் ஒருத்தர் கண்ணால கண்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசத்துக்கு போய் ஏசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல நாத்தான்வேலுக்கு எந்த இடம் வந்துச்சு அப்படின்னா அர்மீனியா அப்படின்ற ஒரு பட்டணம் வந்துச்சாம். அர்மீனியா பட்டணத்துல யாருக்கு எப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னா சுவிசேஷத்தை மட்டும் இவங்க பிரசங்கிக்காம கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கஷ்டப்படுறவங்க, உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க, ரோடு சைட்ல திக்கற்ற பிள்ளைங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் சுகவீனமா இருப்பாங்க, கை காலில் புண்களோட இருப்பாங்க, குஷ்டரோகிகள் இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு அருவருப்புமே படாம அவங்கள ரொம்ப ஆரோக்கியமா பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்கள உபசரிக்கிறதா இருந்தாலும் சரி, தான் சொந்த காசை போட்டு செலவு பார்க்கறதும் இருந்தாலும் சரி, மெடிசன் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இது எல்லா நல் வேலைகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படிப்பட்ட வேலைகளை அவங்க செய்யறதுனாலதான் ஏசப்பா அவங்கள பார்த்து கபடற்ற இருதயமுள்ள உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா பிள்ளைங்களா? உங்ககிட்டயும் இப்படி ஒவ்வொரு குட் கேரக்டர்ஸ் இருக்கணும். என்னைக்குமே அவங்க கஷ்டப்படுறாங்க, என்னைக்குமே அவங்க மேல வந்து ஒரு ஸ்மெல் வருது, ஐயோ இவங்க வந்து தீட்டானவங்க அப்படின்னு எதுவுமே நினைக்க கூடாது. ஒருத்தவங்க இருமிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட போனோடனே சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கர்ச்சீப்பை வச்சு மூக்க பொத்திக்கிடுவாங்க, ஏதோ அவங்களோட டிசீஸ் நம்ம கிட்ட ஒட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா நாத்தான்வேல் அப்படி இருந்தாங்களா? இல்லவே இல்லை. ரோட் சைட்ல இருக்கிற குஷ்டரோகிகளை பார்த்து தொட்டு அவங்களுக்கு தேவையான வஸ்திரம், பெட்ஷீட், மெடிசன் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ ஏசப்பா இதோட குட் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தரே நாத்தான்வேல் வந்து நான் வந்து எனக்கு சுகமளிக்கிற வரம் தாங்கன்னு
அவங்க கேட்கவே இல்லை. ஆனா கர்த்தரே பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுகமளிக்கிற வரத்தை கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அர்மீனியா தேசத்துல மட்டும் அவங்க ஊழியத்தை செய்யல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊழிய பிரயாணப்பட்டு இந்தியா தேசத்துக்கும் வந்திருக்காங்க. இந்தியால எங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம கர்நாடகா தேசம் பக்கத்துல நம்ம மகாராஷ்டிரால தான் கோவா சைட்ல கல்யாண்பூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருந்தாங்களாம். கல்யாண்பூர்ல யாரு இருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிராமின்ஸ் ரொம்ப பேர் இருப்பாங்களா அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியால. அதுலதான் ஒரு கோவிலும் இருந்துச்சு. அந்த கோவில் பேர் வந்து அஷ்டரூத் அப்படின்ற ஒரு கோயில். அந்த கோவில் வந்து அங்க இருக்கிற பிராமணர்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போறது ரொம்ப வழக்கமா. அந்த கோயிலுக்கு எதுக்காக அந்த கோயிலுக்கு போவாங்க அப்படின்னா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, சப்போஸ் ஏதாவது குடும்பத்துல பிரச்சனைகளும் இருக்கும். அப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த தேவதை வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்துரும், அந்த தேவதை நமக்கு வந்து என்ன பண்ணிடும்னா நம்ம ப்ராப்ளங்களை எல்லாமே சால்வ் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு போறது வழக்கமா. ஆனா எடுத்த உடனே அந்த கோவிலுக்கு போக முடியாதான், குறிப்பிட்ட சில நாள் வரைக்கும் அந்த கோவிலுக்கு வெளியே வெயிட் பண்ணணுமா. அப்போ அந்த கோவிலுக்கு வெளியே தான் நாத்தான்வேல் வந்து ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா. பாத்தீங்களா எவ்வளவு டேரிங் அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்களாம். அங்க இருக்கிற பிராமின்ஸ் எல்லாருமே நாத்தான்வேல் கிட்ட ரொம்ப வாக்குவாதம் ஈடுபடுவாங்களாம். எதுக்குன்னா நீ யாரை குறிச்சு பிரசங்கம் பண்றா, ஏசு கிறிஸ்துவ பத்தி பிரசங்கம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேதம் சமஸ்கிருதத்தையும் வேதத்தையும் வச்சு ரிக் வேதம், யதுர் வேதம், சாம வேதம், அப்புறம் அதர்வண வேதம் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்களாம். ஆனா நம்ம நாத்தானியல் என்னன்னா இல்ல அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏசு கிறிஸ்துவோட அன்பை மட்டும் தான் அவங்க பகிர்வாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா, இதுல ஒரு அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாரவங்களுக்கு எல்லாம் நாத்தான்வேல் கூப்பிட்டு ஏசப்பா பத்தி சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு ஏசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு சுகத்தையும் கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கடைசியில அந்த கோயிலுக்கே யாரும் போக மாட்டாங்களாம். எல்லாருமே யார் பின்னால வந்துருவாங்களாம், நம்ம நாத்தான்வேல் பின்னால போயிருவாங்களாம். நாத்தான்வேல் பின்னால போறாங்கன்னு சொல்லி அந்த தேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ராஜாவுக்கு பயங்கர கோபம். இது என்னடா ஒருத்தன் எழும்பி நின்றுகிட்டு ஏசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் எழுந்தார், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு என்ன ஆயிட்டுன்னா பயங்கர கோபம். அதுல இனி ஒரு அந்த அர்மேனியா தேசத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ராஜாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உடம்பு சரியில்லாம ஆகுது. உடனே அந்த ராஜா வந்து ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி விடுறாங்க, எப்பா நீ இந்த நாத்தான்வேல் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ரொம்ப சுகமளிக்கிற வரமெல்லாம் இருக்கு, அவர் இந்த ரொம்ப பெரிய பிரச்சனையா உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவர் தொட்டு ஜெபிச்சாலே என்ன ஆயிருதான் நோயெல்லாம் சுகமாயிருதான். எப்பா எனக்கு ரொம்ப கடுமையான ஒரு வியாதி இருக்கு, நீ அந்த நாத்தான்வேலை தயவு செய்து கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அர்மீனியா தேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ராஜா சொன்னாங்களாம். உடனே நாத்தான்வேல் போறாங்க, போய் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த உடனே அவங்களுக்கு என்ன நடக்குன்னா ஒரு பெரிய அற்புதம் அந்த இடத்துல நடக்கு. ஆனா அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆட்சியாளர் என்னன்னா ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். அவங்க வீடு முழுக்க என்னன்னா விக்கிரகமா நிறைச்சு வச்சிருப்பாங்களாம். ஆனா எப்போ நாத்தான்வேல் உள்ள வந்து அவருக்காக ஜெபித்து அவருக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அவர் கண்ணு முன்னாலே என்ன பண்றாருன்னா சிலைகளை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு சுக்கு நூறா உடைச்சி என்ன சொல்றாங்கன்னா இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே மெய்யான தேவன்னு சொல்லி மறுநாளிலே அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம். ஏற்கனவே பக்கத்து தேசத்துல இருக்கிற ராஜா நாத்தான்வேல் மேல கோபம். இதுல அர்மேனியா தேசத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க இவரை வேற நாத்தான்வேல் சுகப்படுத்திட்டாருன்னு சொல்லி பக்கத்து தேசத்துல இருக்கிற ராஜாவுக்கு நாத்தான்வேல் மேல பயங்கர கோபம். உடனே ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு, என்னன்னா உடனே அந்த நாத்தான்வேலை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடின்னு அடிச்சு நாத்தான்வேலை தரன்னு இழுத்துட்டு தான் அங்க ராஜா அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்களாம். உடனே அந்த ராஜா நாத்தான்வேலை பார்த்து சொல்றாராம், உன் ஏசப்பா உலகத்துக்காக எல்லாருக்காகவும் சிலுவையை தூக்கி அடிய வாங்கி மறிச்சாருல, அதே மாதிரி நீயும் செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சாங்களாம். ஆனா எந்த அடிக்குமே நாத்தான்வேல் வந்து அசரவே இல்லையா.
என்னடா இவன் எவ்வளவு அடிச்சாலும் அசரவே மாட்டுக்கான்னு சொல்லி அவர் உயிரோட இருக்கும்போதே அவர் கையையும் காலையும் கெட்டி வச்சு அவளுடைய தொள்ளி எல்லாமே உரிச்சிட்டாங்க. கையில இருக்க தொழி, காலில் இருக்கிற தொழி, தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற அவ்வளவு தொழியும் அவர் உயிரோட இருக்கும் போதே வச்சு உரிச்சுட்டாங்களாம். உரிச்சதுக்கு அப்புறம் தான் அடி விழுது, சாட்டை வச்சு அடி விழுது. ஸ்கின்னுக்கு மேல அடிபட்டாலே வலிக்கும், ஸ்கின் இல்லாம அடிபட்டா எவ்வளவு வலிக்கும் பாருங்களேன். அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்துவ அவங்க மறுதளிக்கவே இல்லை பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, அந்த அந்த ராஜா கூட சேர்ந்த ஒரு கூட்டாளிகள் இருக்காங்க தெரியுமா. இந்த தொழியெல்லாம் உரிச்ச உடனே ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஆயிரும் தெரியுமா. அதை பார்த்து நாத்தானியலை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களாம். சொன்னாங்களாம், எப்பா இதெல்லாம் உனக்கு தேவையா, உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமா சிரிச்சாங்களாம். உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவனை வந்து தொழிய உரிச்சாச்சு, இனிமேல் இவனை உப்பு கடலை தூக்கி போட்டுறணும், கடலுக்குள்ள தூக்கி போட்டா இன்னும் நல்லா எரியும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, தலைய துண்டா வெட்டி அவரை தூக்கி கடலுக்குள்ள போட்டுருக்காங்களாம். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க சொல்லுங்க. ஏசப்பாக்காக எவ்வளவு ஒரு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு, அதுவும் தோழியெல்லாம் உரிக்கப்பட்டு, அதுவும் உப்பு கடலுக்குள்ள போட்டு எவ்வளவு ஒரு வேதனை. ஆனா இந்த பாடுகள் முழுசு நடந்தது எத்தனை நாட்கள் தெரியுமா? தொடர்ந்து 4 நாட்கள் நடந்துச்சாம். அந்த 4 நாட்களும் ஒவ்வொரு ஸ்கின்னையும் உரிக்கும் போது சொல்லுவாங்களாம், உன் இயேசுவ மறுதலி, உன் இயேசுவ மறுதலி, உன் இயேசுவ மறுதலின்னு தான் சொல்லுவாங்களாம். நீ எவ்வளவு உரிக்கணுமோ நீ உரிச்சிக்கோன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே ஏசப்பாவை விட்டே கொடுக்கலையாம். எவ்வளவு நல்ல நாத்தான்வேல் தெரியுமா. ஆனா இந்த பர்தலேமியு என்ற நாத்தான்வேலை குறிச்சு நிறைய பைபிள்ல எழுதப்படலைனாலும் அவர் செய்த ஊழியம் ரொம்ப ஹார்ட் மெல்டிங்கா இருந்துச்சு. இப்பவும் பிள்ளைங்களா நான் நினைக்கும் போது இயேசு கிறிஸ்துக்காக நான் ஒரு படி கூட போகவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. நான் தயவு செய்து பிள்ளைங்களா, வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை யாருக்காக வாழுவோம்? ஏசப்பாக்காக வாழுவோம். உலகம் தார இந்த இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் இது எதுக்குமே நம்ம அடிமைப்படாம, கோபம் சண்டை கசப்பு எதுவுமே நம்ம இருதயத்துல வைக்காம, இந்த நாத்தான்வேல் எப்படி இயேசு கிறிஸ்துக்காக மரிச்சார். ஆண்டவர் நம்மளை மறிக்க சொல்லலையே, ஆண்டவர் நம்மளை ஊழியத்தை தான் செய்ய சொல்லியிருக்காரு. அதனால தேவனுக்காக எழும்புவோம், தேவனுக்காக ஊழியத்தை செய்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைய உண்மையும் உத்தமமா கபடற்று நம்ம இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறோம். என்ன பிள்ளைங்களா, நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம், ராஜா இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இன்றைய தினத்துல ஆண்டவரே 6வது சீஷனாகிய நாத்தான்வேலை குறித்து கர்த்தர் பார்க்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரை பார்த்த தியானித்த ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேசத்துல விழுந்த கோதுமை மணியாகிய ஆண்டவரே இந்த நாத்தான்வேல் கிட்ட இருக்கிற குட் கேரக்டர்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே உங்க இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்று வீராக. ஏசப்பா, எந்த ஊழிய பாதையில நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ என் தேவனை எங்களை உருவாக்குவீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்குவீராக. ஏதாவது ஒரு பாவத்துல அடிமையா இருப்பாங்க ஏசப்பா, என் தேவன் அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. என் தேவன் அப்பா சோதரம் இந்த சண்டை கிளாஸை ஆசீர்வதித்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், இப்ப நம்ம என்ன செஷன் வந்திருக்கோம்? வசனம். சரியா? இவ்வளவு சாரதாக்கா சொன்ன கதை கேட்டீங்களா? கதையா? உண்மையா நடந்த சம்பவம். சீசர்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கே நிறைய தெரியாத காரியங்களை நான் கத்திருக்கேன். சரியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சீசர்கள் எப்படி அவங்க வாழ்க்கைய ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா அர்ப்பணிச்சிருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாத்தான்வேலை பத்தி தானே சொன்னாங்க, பர்திமிலேயை பத்தி. அந்த நாத்தான்வேலை பத்தி ஒரு வசனம் தான் நம்ம யோவான் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம். அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்
என்றார். ஏசப்பா என்ன சொன்னாங்க அவனை பார்த்து, நீ அத்தி மரத்துக்கு கீழே உன்னை நான் பார்த்தேன், நான் சொன்னதுனாலே நீ விசுவாசிக்க, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி. நம்மளும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை செய்யும் போது, சின்ன சின்ன காரியங்களை நினைக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கு, அப்பா இது எவ்வளவு அற்புதம் அப்படின்னு யோசிக்கும். ஆனா ஏசப்பாவால முடியாது ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. ஏசப்பா பெரிய பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத காரியங்களை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்களாம், செய்வாங்களாம். சரியா? இன்னும் ஒரே ஒரு அக்கா சொல்றேன், நல்லா கவனிங்க. யோவான் 1 அதிகாரம் 50 அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளாய் காண்பாய். சரியா குட்டீஸ்? இந்த வசனத்தை நல்லா படிங்க. எல்லா வசனத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? எவ்வளவுக்குள்ள ஆண்டவருடைய வசனத்தை நீங்க உட்கொள்றீங்களோ அவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும். சரியா குட்டீஸ்? பாப்போமா?